மழை விட்டுருச்சு. நானும் மான் குகைக்கு கிளம்பிட்டேன். ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது அந்த ஊர் மக்கள். ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அந்த குகை வழியாக நிறைய பொருளாதார பலம் கிடைக்கிது. லியானா வேர் தாசன் பிடிச்சிட்டு ஆடுவார்ல, அது மாதிரி ஒரு லியானா வேர். இதுதான் மான் குகைக்குள்ளே நுழையிறதுக்கான பாதை. இந்த குகை தான் நேற்று நம்ம பார்த்த குவானியாவோட மிக விசாலமான ஒரு குகை. மழை விட்டுருச்சு. நானும் மான் குகைக்கு கிளம்பிட்டேன். மான் குகை அப்புறம் லாங் குகை, இது ரெண்டும் பக்கம் பக்கம் இருக்கும். ரெண்டுமே மிகப்பெரிய குகைகள், நிறைய ஆச்சரியங்கள் உள்ள குகைகள். ஸோ அந்த குகைகளை பார்க்க கிளம்பியாச்சு. என்ன மாதிரி அனுபவம் கிடைக்குன்னு இதுக்கு மேலே தான் பார்க்கணும். இப்போ நம்ம டேர் கேஃப் மான் குகையை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்ம குவானியாவை நோக்கி நடந்ததுக்கும் இப்போ இந்த மான் குகையை நோக்கி நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த பகுதியை வந்து யுனெஸ்கோ வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. யுனெஸ்கோ எடுத்ததுனால நல்ல வசதியான நடந்து செல்வதற்கு வழுக்காத தரமான கட்டைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒப்பீட்டு அளவில் இந்த பகுதியை விட குவானியாவை மிக எளிதாக இவங்களுடைய யுனெஸ்கோவுடைய பராமரிப்பில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது அந்த ஊர் மக்கள். ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அந்த குகை வழியாக நிறைய பொருளாதார பலம் கிடைக்கிது. அந்த குவானம் மூலமாகவும் அப்புறம் அந்த பறவைகளுடைய எச்சில் மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. ஸோ அந்த யுனெஸ்கோ அந்த இடத்த கைப்பற்றினாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த பொருளாதார பலம் இல்லாமல் போயிடும். ஏன்னா யுனெஸ்கோ கைப்பற்றின பிறகு யாரும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக போயிட்டு அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை தங்களுடைய பொருளாதார தேவைக்காக பயன்படுத்த முடியாது. உள்ளூர் மக்களுமே பயன்படுத்த முடியாது. அதனால் உள்ளூர் மக்கள் தொடர்ந்து வந்து யுனெஸ்கோவுக்கு அந்த பகுதியை வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இப்பொழுது கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த இடம் வந்து யுனெஸ்கோ கையில் இந்த வருஷம் 8ஆம் மாதம் போல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் குவானியா இன்னும் ஒரு பிரபலமான ஒரு குகையாக எளிதாக செல்லக்கூடிய முறையில் செய்யப்பட்டிருக்கோம். இந்த இடம் எவ்வளோ வசதியாக இருக்கோ அப்படி வழுக்கில் எளிதாக வந்து நடந்து போக முடியுது. பாதுகாப்பு அம்சத்தோடு இருக்குது. இதுதான் இந்த லியானா வேர். தாசன் பிடிச்சிட்டு ஆடுவார்ல, அது மாதிரி ஒரு லியானா வேர். இதில் வந்து தண்ணி இருக்கும். இதுக்குள்ளே காட்டில் ஒரு இடம் மாட்டிக்கிட்டோம்னாக்கா, இதை வெட்டுனாக்கா இதில் வந்து நீர் இருக்கும். நீர் வந்து சேகரித்து வச்சுருக்கோம். அந்த நீரை நம்ம பிடிச்சிக்கலாம். இதான் பிக் மீன் ஸ்குரல் அனுப்பில்லை, சின்ன ரக அனுப்பில்லை. ஃபோட்டோ பிடிக்க ரொம்ப கஷ்டம். இந்த பார்த்தோன்னே ஒளிஞ்சு விளையாடுது, மறைக்கிறா வருது வரைக்கிட்ட வந்து. ஓ கரெக்டு தானே. Hari ni dia agak sporting sikit, mungkin sebab besok Christmas meriah sebenarnya. Apa tidur? நேற்று நான் ஒரு மரம் காட்டினேன். அதோடைய வேர் பகுதி அகலமாக இருக்கும். அதில் தட்டுனாக்கா காங் மாதிரி சத்தம் வர சொல்லியிருந்தேன். அப்படியே மரம் தான் இது. பார்க்க முடியுதான்னு தெரியல. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட மரம் மட்டும், மரத்துடைய வேர் மட்டும் இப்படி இருக்கிறது இல்லை. இப்படியான வேர்களை கொண்ட ஒரு மரத்தை பார்த்தாக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மரம் ஆற்றோரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதோ இந்த மரம் இருந்தாக்கா இது பக்கத்தில் நீரோட்டம் இருக்கும். ஏன் நீரோட்டம் இருக்கிற இடத்துல இந்த மரம் இருக்குது, அதுதான் முக்கியம். மரத்துடைய பரிணாம வளர்ச்சி. எல்லா மரங்களும் இப்படி இருக்காது. நீரோட்டம் இருக்கிற இடத்துல மண் வந்து ரொம்ப லேசாக இருக்கும். ஸோ அது தன்னைத்தானே பிடிச்சிக்கிறதுக்காக, ஒரு மரம் வந்து நிலையாக தன்னை பிடிச்சி நிறுத்திக்கிறதுக்காக அந்த மரம் வந்து தன்னுடைய வேர்களை எல்லா பக்கமும் விரிக்குது. அப்படி விரிக்கும்போது இப்படியான வேர்கள் வந்து உருவாகுது. ஸோ குறிப்பிட்ட ஒரு மரம் மட்டும்தான் இப்படி இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. இப்போ நான் கடந்து வரும்போது பல விதமான மரங்களை பார்த்தேன்.
பெரும்பாலும் அவற்றுடைய வேர் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்று, இந்த மரத்துடைய நடுப்பகுதியில் வந்து ஒரு உறுதியான கட்டை கொண்ட மரம் இல்லை இது. இந்த மரத்தை வெட்டி வந்து எதுக்கும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ப்ராபோர்ட் செய்கிறதுக்கோ அலமாரிகள் செய்கிறதுக்கோ எதுக்கும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த மரத்தோடைய தன்மை வந்து ரொம்ப லேசான கட்டை உள்ளதுனால இது காற்றுல சீக்கிரம் விழாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த நிலத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய வேரை, இதுக்கு வந்து ஆணி வேர் இல்லை, அதனால் தன்னுடைய வேர்களை எல்லா பக்கமும் பரப்பி இந்த பூமியை பிடிச்சிக்குது. அப்படி பிடிக்கும்போது இப்படியான ஒரு வடிவம் வந்து கிடைக்குது. இந்த மரத்தோட பேர் வந்து ஈப்போ மரம். நம்ம ஊரில் ஈப்போ இருக்குல்ல, அந்த ஈப்போவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னே இந்த மரம் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த ஈப்போ மரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, சிறப்பு இல்லை, இந்த மரத்தில் ஒரு பால் வரும். அந்த பாலை தான் வந்து வேட்டைக்காரர்கள் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த பால் எடுத்து அம்புடைய நுனியில் வச்சு எந்த விலங்கு தாக்கினாலும் அந்த விலங்கு செத்து போயிடும். அது நேராக ரத்தத்தின் வழியாக போயிட்டு ஹார்ட்டை வந்து நுப்பாட்டிடும். அதுதான் இந்த ஈப்போ மரம். அப்படி தாக்கப்பட்ட விலங்கை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு அம்பு குத்தின இடத்த முழுமையாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு அது விஷம் உள்ள மரம். இதுதான் மான் குகைக்குள்ளே நுழையிறதுக்கான பாதை. இந்த குகை தான் நேற்று நம்ம பார்த்த குவானியாவோட மிக விசாலமான ஒரு குகை. உள்ளுக்கு போயிட்டு இதோடைய கதையை சொல்கிறேன்.